2026 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தாராளமான பண வரவு அப்படிங்கிறத விட ஏராளமான தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில், அதாவது தனுசு ராசியில் புதன் பகவான் அமர்ந்து புதன் பகவானுடைய வீட்டில் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால இருவருமே ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டோட சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் டு தி ஷோ சார். வணக்கம். 2026 ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? 2026 அதாவது வளர்பிறை திதியாகிய திரையோதஷி திதி ரோகிணி நட்சத்திரம் ரிஷப ராசியில் 2026 ஆங்கில புத்தாண்டு உதயமாகுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா குரு பகவானுடைய திருவருள் நிறைந்த வியாழக்கிழமை பிரதோஷ நாளில் எண் சாஸ்திரப்படி 1ஆம் தேதியில் ஆங்கில புத்தாண்டு ஜனனமாகுது. இந்த மாதிரி ஜனனமாகக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு தாராளமான பண வரவு அப்படிங்கிறத விட ஏராளமான தன வரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையும். அதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்துக்கிட்டு இருந்தால் கூட ஆண்டின் துவக்கத்தில் ஆண்டு துவங்கக்கூடிய அந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்ம ராசியில், அதாவது தனுசு ராசியில் புதன் பகவான் அமர்ந்து புதன் பகவானுடைய வீட்டில் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால இருவருமே அதாவது பலமான பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்கிறதுனால திடமான சம்பாத்தியத்தை நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி ஒன்று. அதே மாதிரி ஜென்ம ராசியிலேயே இந்த புதன் பகவான் இருக்கார் அப்படிங்கிறத விட வித்தைக்கு அதிபதி கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இருக்கிறதுனால கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதிக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கலையுலக சம்பந்தப்பட்ட பிரவேசத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய கலையுலக சார்ந்த ஒரு சில எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நீண்ட நாள் கலையுலக ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஏற்கனவே கலையுலகத்தில் இருந்தால் கூட வெளியுலகத்துக்கு தெரியாமல் கஷ்டப்படுறவங்க கவலைப்படுறவங்க கண்டிப்பாக ஒரே நாளில் பிரபல்யமாகக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் 2026 அமையுது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கலையுலகில் உள்ளவங்க மட்டுமில்லை, சாதாரண வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு கூட இது நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி மிகப்பெரிய பிரபல்யங்கள் உதயமாகக்கூடிய ஆண்டாக 2026 அமையும். அதே மாதிரி 2026 துவக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துரு ஸ்தானத்தில் அட்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால கெட்டவன் கெட்டடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மிகப்பெரிய யோகம் இந்த ஆண்டில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். தேவையில்லாத எதிரிகள் உதிரியாகிறது அல்லது ஒரு சில எதிர்ப்புகள் மூலமாக உங்களுக்கு சிறப்புகள் சேர்றது அல்லது எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சமாதான தூது விடுறது எல்லாவற்றுக்கும் மேலாக எதிரிகளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஏற்றமாக வாழ்ந்து காட்டுறது. ஒரு சில எதிரிகளுக்கு சண்டை போடுறது அல்லது வழக்கு வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மேலே அந்த எதிரிக்கு முன்னாடி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து காட்டினாலே அந்த எதிரிக்கு மிகப்பெரிய தண்டனையாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதிரி அப்படிங்கிறவங்க எவ்வளவு வசதியாக இருந்தாலும் அவங்களுக்கு மேலே நீங்கள் வசதி வாய்ப்புகளோடு துயரங்கள் இல்லாத உயரங்களோடு வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியும் இந்த 2026 அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாகவே நம்பலாம். இந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய இந்த 2026 ஆண்டில் 4 கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது அவ்வளவு நல்லதில்லை அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அதாவது சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான் இந்த மாதிரியான 4 கிரகங்கள் சேர்ந்து உங்களுடைய தனுசு ராசியில் இருக்கிறதுனால இந்த கிரக சேர்க்கைகள் என்ன பண்ணும் அப்படின்னா தேவையில்லாத நட்புகள் மூலமாக தேவையில்லாத பஞ்சாயத்து ஏற்படுறது, தேவையில்லாத உறவுகள் மூலமாக தேவையில்லாத சங்கடம் ஏற்படுறது, சொந்த குடும்பத்திலேயே தேவையில்லாத அதாவது சந்தோஷப்பட வேண்டிய குடும்பத்தில் சந்தேகம் தாண்டவமாடுறது இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால எல்லா விஷயங்கள்லையுமே கொஞ்சம் கவனமாக நிதானமாக முன்னெச்சரிக்கையாக முன்னேற்பாடாக சமயோசிதமாக நடந்து கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. சூப்பர் சார். இந்த 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மேன்மை ஏற்பட போது சில பாதகங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இவங்க எந்த மாதிரியான கடவுளை வழிபடலாம்,
வழிபாடு முறைகள்லாம் என்ன சார்? பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க இந்த 2026ஆம் ஆண்டில் நண்பராக இருந்தாலும் சொந்த பந்தமாக இருந்தாலும் தங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை இரவல் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அடுத்தவங்க காலணிகளை உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கிழிந்த ஆடைகளை முடிந்த வரையில் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறது அதைவிட நல்லது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக பொதுவாகவே தனுசு ராசியை சேர்ந்தவங்க 2026ஆம் ஆண்டில் உங்களுடைய பூஜை அறையில், அதாவது ஒரு பித்தளை சொம்புல நிற சொம்பு தண்ணி வச்சு அது மேலே ஒரு தேங்காய் வச்சு அந்த தேங்காய்க்கு முன்னாடி கற்பூரம் ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நமஸ்காரம் பண்ணி கற்பூர ஆரத்தை காட்டி நமஸ்காரம் பண்ணிக்கிறது நல்லது. இது புத்தாண்டு துவக்கம் அப்படிங்கிறத விட மாதம் ஒரு முறை, அதாவது 27 நாட்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரியான ஒரு வழிபாடு வச்சுக்கிறது. கலச வழிபாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுடைய பூஜை அறையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடியது. ஒரு சில விஷயங்களில் உங்களை நீங்களே தற்காத்து கொள்ளக்கூடிய தகுதியை மிகுதியாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆன்மீக வழிபாடு அமையும். சூப்பர் சார். இந்த 2026 தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் சிறப்புகள் நடக்க போகுது, எந்த மாதிரியான பாதகங்கள் நிகழப்போகுது அப்படிங்கறத தெள்ள தெளிவான விளக்கத்தை கொடுத்தீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். இன்றைய நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலர் நம்பர் போயிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவிற்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கான அதிர்ஷ்ட எண், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லை நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.